இந்த ரெசிபியை கண்டிப்பா வீட்ல செஞ்சு கொடுங்க. உங்கள ரொம்பவே பாராட்டுவாங்க. எப்படி செஞ்சதுன்னு கூட கேட்பாங்க. இந்த ரெசிபிய நம்ம தோசை, சப்பாத்தி, பரோட்டா கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு நான் கடுகு எண்ணெய் எடுத்திருக்கேன். கடுகு எண்ணெய் நல்லா சூடாகணும். எண்ணெயில இருந்து நல்லா புகை வரணும். அந்த அளவுக்கு சூடு பண்ணிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். இதுல ஒரு 1 1/2 பெரிய வெங்காயத்தை வந்து எந்த அளவுக்கு குட்டி குட்டியா நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நறுக்கிட்டு சேர்த்துக்கணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதுல 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதையும் வந்துட்டு எந்த அளவுக்கு குட்டி குட்டியா நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நறுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இப்ப இது ரெண்டையும் நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இந்த ரெசிபியை நம்ம வெறுமனே பன்னு கூட வச்சு சாப்பிடும் போதும் நல்லா இருக்கும். கொஞ்சம் சூடா சாப்பிட்டீங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இதுல மசாலா சேர்க்கணும். நான் இதுக்கு வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், 1 டீஸ்பூன் ஜீரக பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சமா மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ மசாலா எல்லாம் சேர்த்துட்டு இதோட ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இதோட பச்சை வாசனை நல்லா போகணும். எண்ணெய் திரண்டு வரணும். அந்த அளவுக்கு வதக்கணும். மீடியம் ஹீட்ல வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதுல என்ன சேர்க்கணும்னு சொல்றேன். இந்த கிரேவி வர்றதுக்கு நான் இதுல கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு இது நல்லா கொதிச்சு வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணிக்க போறேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. உப்பு வேணும்னா இந்த டைம்ல பார்த்து செக் பண்ணிட்டு போட்டுக்கோங்க. இப்போ எனக்கு எண்ணெய் நல்லா திரண்டு வந்துருச்சு. இப்போ நான் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதுல வந்துட்டு நான் 5 முட்டை வேக வச்சு எடுத்து நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்திருக்கேன். நம்ம நார்மலா கேரட், பீட்ரூட் எல்லாம் சீவோம்ல, அந்த கிரேட்டர்ல வச்சு நல்லா துருவிட்டு இந்த மாதிரி துருவிக்கணும். நான் இந்த சீஸ் இது இருக்குல்ல, சீஸ் துருவோம்ல, அதுல வச்சு துருவிக்கிட்டேன். உங்ககிட்ட இது இருந்ததுன்னா அதுல துருவிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நார்மலா நம்ம பீட்ரூட் எல்லாம் துருவோம்ல, அதுல பண்ணிக்கோங்க. துருவினதுக்கு அப்புறமா இதையுமே சேர்த்துக்கிட்டு நல்லா நல்லா கிளறி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ முட்டைக்கு பதிலாக இது கூட பன்னீரும் சேர்த்துக்கலாம். பன்னீரும் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் இன்னுமே நல்லா இருக்கும். உங்களுக்கு கிரேவி திக்கா வேணும்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி முட்டையை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணிட்டு சூடு பண்ணிட்டு உப்பு எல்லாம் பார்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதோட முடிச்சுக்கோங்க. ஆனா எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னால, இன்னும் கொஞ்சம் கிரேவியா வேணும் அப்படின்னால நான் தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றி இந்த அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுவும் நல்லா கொதிச்சு ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் கொதிச்சாலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இதுக்கப்புறமா நான் ரஃபா சாப் பண்ண பச்சை மிளகா இருக்குல்ல, அதையும் அதுக்கப்புறமா கொஞ்சமா கொத்தமல்லி இலை, அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி அதையும் சேர்த்துக்கிட்டேன். இதோட பட்டர் இருந்தாலுமே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுவும் இன்னும் டேஸ்ட் நல்லா கூட்டி கொடுக்கும். இப்போ 3மே சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க போறேன். இப்படி நீங்க உங்க வீட்டுல செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது முடிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் சூடா சர்வ் பண்ணுங்க. இல்லைன்னா சில பேருக்கு முட்டை ஸ்மெல் பிடிக்காது. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.